வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்மளுடைய காசை, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை எப்படி நம்ம சேமிக்கிறது, எப்படி நம்ம மேனேஜ் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த வீடியோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கொஸ்டின் உங்க எல்லார்கிட்டயுமே கேட்கிறேன். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறீங்க, அங்க ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க. பர்ச்சேஸ் பண்ண பிறகு பில்லிங் கவுண்டர் கிட்ட போறீங்க. அங்க உங்ககிட்ட கேட்பாங்க, காசை நீங்க கேஷா கொடுக்குறீங்களா இல்ல கார்டு வழியா பே பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. 90% பேர் கார்டு வழியா தான் டிரான்ஸ்பர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கேன், இந்த 3 நாளையில நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறேன். உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்ல இந்த கார்டு ஸ்டேட்மெண்ட்டோ பார்க்காம. இப்படி கேட்டா ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம்னு தெரியாது. என்கிட்ட இதே மாதிரி ஒரு கேள்வியை கேளுங்க, கேஷ் ப்ரிஃபர் பண்றீங்களா இல்ல கார்டு ப்ரிஃபர் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா நான் கேஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு நாள் முடிவுல நான் எவ்வளவு அமௌண்ட் இல்ல எவ்வளவு காசு நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். இதுல உங்களுக்கு 2 விஷயம் இருக்கு, கேஷ், கார்டு. அந்த கார்டு அப்படிங்கிற டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படின்னு இருக்கு. இதுல கிரெடிட் கார்டு பக்கம் போயிடாதீங்க. பொருள் வாங்கும் போது கிரெடிட் கார்டு வச்சு பே பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்கு பிறகு பில்லு பே பண்ணும்போது அதை விட கூடுதல் அமௌண்ட் நீங்க பே பண்ணுவீங்க. நீங்க டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதுக்குனாலும் இஎம்ஐ அப்படின்னு இருக்கு. உங்களால உண்மையிலே காசு கொடுத்து அந்த பொருளை வாங்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, அந்த பொருள் உங்களுடைய தேவையா இல்ல அது உங்களுடைய இஷ்டமா. அகைன் கிரெடிட் கார்டு, இஎம்ஐ பக்கம் போயிடாதீங்க. அகைன் இதுல 2 இருக்கு, தேவை, இஷ்டம். தேவையானதை கார்டு வழியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது, ரொம்ப இஷ்டமானது அப்படின்னா அது உண்மையிலே உங்களுக்கு தேவையான்னு நினைச்சிட்டு கேஷ் வழியா பர்ச்சேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு வார முடிவுல நீங்க என்ன இஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு வீட்டு வாடகை இருக்கு, காய்கறி, பழம், பால் இதெல்லாம் வாங்குறது இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் வெளியில போய் சாப்பிடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்களுடைய இன்டர்நெட் பில், தண்ணி பில், எலக்ட்ரிசிட்டி பில், நீங்க ஒவ்வொரு மாசமும் இன்சூரன்ஸ் பே பண்றீங்க. லைக் எல்ஐசி, ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹவுசிங் லோன், ஸ்டூடெண்ட் லோன், உங்களுடைய பிள்ளைகளுடைய காலேஜ் ஃபீஸ் இல்ல ஸ்கூல் ஃபீஸ். நீங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு துணி கடை பக்கத்துல போறீங்க, அங்க உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றது, ரொம்ப நாள் ஆச்சு வெளியில போயிட்டு வரலான்னு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றது, அவசரத்துக்கு கொஞ்சோண்டு காசு அப்படின்னு ஒதுக்குறது, கார் இல்ல பைக்கோட இஎம்ஐ, இது போக இதர செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த மந்த், ஒரு மாசத்தோட முடிவுல இந்த 1 லட்சமும் உங்களுக்கு காலியாயிரும். சோ இங்க பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, இந்த பணத்தை எப்படி சேவ் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. சோ இந்த வீடியோல உங்களுக்கு 4 வழிகள் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சேவ் பண்றத பத்தி. நம்பர் 1, 10:1 ரூல். அதாவது நீங்க 10 ரூபா ஏர்ன் பண்றீங்கன்னா 1 ரூபா வச்சு வாழ்க்கையை நடத்தணும், 9 ரூபாய நீங்க சேவிங்ஸா போடணும். 10,000 ஏர்ன் பண்றீங்கன்னா 1000 ரூபா வச்சுதான் வாழ்க்கையை நடத்தணும். 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்றீங்கன்னா 10,000 வச்சுதான் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸா டேலி பண்ணணும். எப்ப இப்படியெல்லாம் வாழ்ந்தா லைஃப என்ஜாய் பண்ண முடியுமா, லைஃப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. நாளைக்கு ஒரு நேரத்துல எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரலாம். 48, 49 வயசு வரைக்கும் வண்டி ரொம்ப நல்லா ஓடும். அதுக்கு பிறகு வண்டியோட ஸ்பீடு குறைய ஆரம்பிச்சிடும். 50 வயசு தாண்டின பிறகு, 60 வயசு தாண்ட பிறகு நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம தேவைக்கு எடுத்துட்டு மிச்சத சேவிங்ஸா பண்றது ரொம்பவே நல்லது. நம்பர் 2, ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு நோ சொல்ல கத்துக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸோ இல்ல ஆடி கார் வாங்கினதுக்காக வேண்டி நானும் அந்த காரை வாங்கியே தீருவேன், அவன் கார் பக்கத்துல பார்க் பண்ணுவேன். ஃபாரின்ல இருக்கிற என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரோலெக்ஸ் வாட்ச் கட்டியிருக்கான், அதனால நான் அதுக்கு போட்டியா வாங்குவேன். உங்களால எது முடியுமோ, எது தேவையோ அது மட்டுமே வாங்குங்க. இந்த லைஃப் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதுதான், நீங்க எப்படி பாக்குறீங்கிறத பொறுத்து. நம்பர் 3, ஈவினிங் 7 மணிக்கு பிறகு வெளியில போறத அவாய்ட் பண்ணுங்க, வெளியில போய் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. ஈவினிங் 7 மணிக்கு பிறகு சன்லைட் போயிரும், இரவு வர ஆரம்பிச்சிரும். இரவு வந்த பிறகு நமக்கு தெரியாத சில பிரச்சனைகள் வரும். வயர் பசிக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு தோசை இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு சப்பாத்தி நம்ம அம்மா கிட்டயோ இல்ல நம்ம வைஃப் கிட்டயோ கேட்டு வாங்கி சாப்பிடலாம். ஆனா 1 கிளாஸ் தண்ணி, 1 லிட்டர் தண்ணி தாகமா இருக்குன்னு கேட்டா கூட அது காசுதான். 4, தேவை, ஆசை ரெண்டத்தையும் அளவிடும் போது தேவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. எங்க குடும்பத்துல 4 பேர் இருக்கும், அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு எங்களுக்கு கார் தேவைப்படுது. ஒரு 5 சீட்டர் பட்ஜெட் கார்
நாங்க வாங்கணும்னு நினைக்கிறோம். இந்த காரை ஒரு 15 வருஷத்துக்காவது ஓட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான தேவை. ஏன்னா மாச சம்பளம் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. இந்த கார் வாங்கினாதான் இந்த சமுதாயத்துல என்னைய மதிக்கிறாங்க. என்னுடைய பாஸ் அப்பந்தான் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. இது தேவையில்லாத ஒரு ஆசை. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு ஜவுளி கடையில போனோம், டிசைன் பிடிச்சிருந்தது, ஆஃபர் வேற போட்டிருந்தாங்க, சேல், இதை வாங்காம வர முடியல. இது தேவையில்லாத ஆசை. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இது உண்மையிலே நமக்கு தேவையா அப்படிங்கறத உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்புங்க. நாளடைவுல உங்களுடைய ஆசைகள் ரொம்ப பக்குவமாகும். தேவைகளுடைய அர்த்தத்தை புரிவீங்க. சோ பணம் சேமிக்கிறத பத்தி, பணம் மேனேஜ் பண்றத பத்தி உள்ள 4 வழிகள் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதா இருந்ததா அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. நான் மறுபடியும் இன்னொரு ஜெனுவின் மணி சேவிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.